அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். குரு பெயர்ச்சி 2026 அதற்கான பலன்களை பார்க்க போகிறோம். வருகிற 2/6/2026 விடியற்காலை 1:50 மணிக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு குரு பகவான் இடப்பெயர்ச்சி அடைகிறார். தன்னுடைய உச்ச வீட்டுக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடப்பெயர்ச்சியால் யோகத்தை அடையக்கூடிய ராசிகள், அதாவது யோக உச்ச குருவால் கோடீஸ்வரர்கள் ஆகப் போகும் ராசிகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த யோக உச்ச குருவால் கோடீஸ்வரராக மாறப்போகக்கூடிய ராசியில் ஃபஸ்ட்டு வர்றது மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள் வராங்க. மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு 2ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாகிறார். இந்த குரு அப்படின்னாலே தனக்காரகன். பொதுவாக உங்களுக்கு அவர் ஆகாதவர் பாதகாதிபதி அப்படின்னு வருகிறார். 7-10 குடையவர், பார்ட்னர், சூழல், நட்புக்கள், தொழில், இந்த வேலை வாய்ப்புகள், இதுக்கெல்லாம் அவர் ரெப்ரசன்ட் ஆகக்கூடியவர். அவர் உங்களுக்கு ஆகாதவராக இருந்தாலும் அவர் உச்ச வீட்டுக்கு வர்றப்ப யாராக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக, உச்ச வீடு சொந்த வீட்டில் இருக்கிறப்ப சந்தோஷமாக இருப்பாங்கல்ல, அவங்க பெருசாக கெடுக்கக்கூடிய மனநிலை இருக்காது. மனசு சந்தோஷமாக இருக்கும். ஏதோ ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு குழப்பம், ஒரு கோபம், இதெல்லாம் இருந்தால் தான், இந்த நெகட்டிவான உணர்வுகள் இருந்தால் தான் கெட்டது செய்யக்கூடிய மனநிலை இருக்கும். இப்போ இந்த குரு பகவான் 2ஆம் இடம் வர்றது மிகப்பெரிய ராஜயோகத்தை, அதனால தான் கோடீஸ்வரர் ஆகப்போகும் ராசிகளில் வராங்க. உங்களை பற்றி நான் பொதுவில் சொல்லுவேன், நல்ல புத்திசாலிகள் அப்படிம்பேன். ஆனால் பேச்சு அதிகமாக இருக்கும், செயல்பாடுகள் குறையும். இப்போ செயல்பாடுகளை அதிகப்படுத்தி கொண்டா அபரிமிதமான பொருள் வரவை, தன வரவை, பொருளாதார ரீதியாக ஒரு உச்சத்தை பார்ப்பீங்க. இதுவரையிலும் பார்க்காத பணத்தை பார்ப்பீங்க. ரொம்ப ஏழை பாழையாக ரொம்ப கஷ்டப்படுறவங்க, சில லட்சங்களை பார்க்காதவங்க சில லட்சத்தை பார்ப்பாங்க. இதுவரையிலும் 1 கோடியை பார்த்ததில்லை அப்படிங்கிறவங்க ஒரு சில கோடிகளை பார்க்க முடியும். ஒரு சில கோடிகளை பார்த்தவர்கள் பல 100 அல்லது ஜாதக வைத்துப்படி பல 1000 கோடிகளை பார்க்கும்படி இந்த மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள் மாறப்போகிறாங்க. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பாதகங்கள் உங்கள் பேச்சில் வராது. குடும்பம் பிரதானம்ங்கிறது புரியும். ஏன்னா பொதுவாக சுபக்கோள்கள் இருக்கிற இடத்த கொஞ்சம் கெடுப்பார்கள், பார்க்குற இடத்துக்கு மிகவும் சிறப்பாக நல்லது பண்ணுவாங்க. இப்போ 2ஆம் இடம்ங்கிறதால பொருள் காசு ஓவராக வருதுன்னு ஓவராக செலவு பண்ணிங்கன்னா ஆக தனத்தை கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வரவை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது சொல்லுவாங்கள்ல, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் குடம் பிடிப்பான். அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவசியமான செலவுகளை செய்யணும் ஊதாரித்தனமாக. அப்புறம் செல்வம்ங்கிறது அதனால தான் செல்வோம்னு சென்று விடும். அதுக்கு உரிய மரியாதை, அதுக்கு உரிய ஒரு ஒரு இதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும், அதை நேசிக்கணும். அப்போ தான் அது தங்கும். இல்லாட்டி இவன் அலட்சியப்படுத்துகிறான், பாவம் கஷ்டப்பட்டான்ட்டு வந்தோம் ரொம்ப ஓவராக ஆடுறான், அவனுக்கு திரும்ப கஷ்டம்னா என்னான்னு பார்க்க வைக்கணும் அப்படின்ட்டுருவாங்க. அதனால் இந்த ஓராண்டு மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள் பணத்தை செலவு பண்ணுறதுல, பேசுகிறதுல, குடும்பத்தில் எந்தவித குழப்பம் வராத இருக்கிறபடி பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக பெரிய அளவுக்கு வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக அபரிமிதமான லாபத்தை சம்பாதிப்பீங்க. போட்டி பிரச்சனைகள், போட்டித் தேர்வுகளில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் சூப்பராக முடிஞ்சு அது மிகப்பெரிய தன வருவை கொடுக்கும். அதில் ஜெயிச்சு அந்த சொத்தை விற்று பெரிய அளவுக்கு தனம், பெரிய அளவுக்கு நன்மைகள், பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த பிரச்சனையை முடித்து பெரிய அளவுக்கு நன்மைகளை அடையிறதுங்கிறது பக்காவாக இருக்கும். வேலை தொழில் மிகவும் சிறப்பாக இருக்கும். வேலை தொழில் ரீதியாக தானேங்க பணம் வரும்.
பக்காவாக இருக்கும். ஏன்னா அந்த குரு பகவான் 6ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்குறார் உச்ச பார்வையாக. வேலைன்னாக்க வேலையில் டாப்பில் நல்ல ப்ரமோஷன், பெரிய அளவுக்கு அந்த ஹைக்குமாங்கல்ல இன்க்ரிமெண்ட்டு ஓவராக கிடைக்கிறது, அப்படியே டபுள் ட்ரிபிள் அப்படி மாறுறது ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி பிஸ்னஸ் அப்படின்னாக்கா இதுவரையிலும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பண்ணவங்க ஸ்டேட் லெவல் இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் லெவல் அந்த அளவுக்கு மாறுவீங்க. பெரிய அளவுக்கு வளர்ச்சிகள் பொருளாதார ரீதியாக வரணும்னா வேலை தொழிலில் அப்படி ஒரு ஹைக்கு, அப்படி ஒரு வளர்ச்சி. அதன் மூலம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இதுவரையிலும் பார்க்காத பணத்தை பார்த்துருவீங்க. சூப்பராக இருக்கும். மற்றவங்க கூட்டாளிகள் பங்குதாரர்கள் இவங்கள்ட்டெல்லாம் முரண்பாடு வராதபடி, ஏன்னா அவன் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறான், அவங்கள்ட்ட முரண்பாடு வராதபடி அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுத்து விடணும். அவங்கள ஈக்குவல், அது மரியாதை, த ஷேர் பங்கு அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் கொடுக்கணும். பங்குனாக்க அதிகாரத்துலேயும் பங்கு, பொருள்லேயும் பங்கு, உழைப்புலேயும் பங்கு, எல்லாம் அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம சாப்பிட்றது எல்லாம் ஈக்குவலாக பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. பங்குதாரர்கள் வழியாக நீடித்த பங்குகள் வந்துக்கிட்டே இருக்கும். பேசிவ் இன்கம் மாதிரி, அதாவது நீங்கள் பெருசாக உழைக்காமல், நீங்கள் பெருசாக ரொம்ப கஷ்டப்படாமல் ஏற்கனவே பண்ணி வச்சது, அதாவது ராயல்ட்டி மாதிரி அப்படி வரக்கூடிய தொகைகள் சூப்பராக வரும். நீங்கள் உங்களோட பெரிய கவனம், பெரிய ஈடுபாடு, பெரிய உழைப்பே இருக்காது, பெரிய ஸ்ட்ரெயினே இருக்காது. ஒரு 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 வேலை தொழில் ரீதியாக ஒரு பதட்டம், ஒரு பயம் அதெல்லாம் இல்லாமலே மிகப்பெரிய அளவுக்கு பங்குகள் வரும். எதிர்பாராத தன வருவாய், கொஞ்சம் ஜாதக வெயிட்டை பொறுத்து மறைமுகமாக தன வருவாய். அது கெட்ட வழியில் பண்ணிடாதீங்க, ஏன்னா புதன் அப்படி பண்ணும், அது கண்டுபிடிக்க முடியாதபடி. புத்திசாலி கோள் இல்லையா, காசு வந்தால் போதுன்ட்டு தவறான வழியில் பண்ணிங்கன்னா பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சாருமேன்னு. நீங்கள் ஒழுங்கான வழியில் அந்த வருமானம் ஒழுங்கான இதில் வர்ற மாதிரி மேக்ஸிமம் சரி பண்ணிடணும். ஏன்னா உலகத்தில் ரொம்ப பர்ஃபெக்ட் கிடையாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் லைட்டாக. ஓகே பெரிய அளவுக்கு இதை வேணால் வச்சுக்கலாம். இந்த மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள், இவங்களுக்கு வரக்கூடிய பணம் மற்றவங்கள்ட்ட ஒரு வைத்தறிச்ச கஷ்டம், ஒரு கவலை, கண்ணீரோடு வரக்கூடாது, சந்தோஷமாக வரணும். முடியாதவங்கள விட்டு கொடுத்துடணும், போனால் போதுன்றணும். பங்கு அப்படி நெருக்கி பங்கு வாங்கிறது வேண்டாம். இப்படி பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலேயே கோடீஸ்வரர் ஆக போகிறீங்க. இந்த 2026 மிதுன லக்னத்திற்கு சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க. எப்படி மோசமான ஜாதகமாக இருந்தாலும் பொருள் வரவில் இதுவரையிலும் பார்க்காத பணத்தை பார்க்க முடியும். அதற்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். யோக உச்ச குருவால் கோடீஸ்வரர்கள் ஆக போகும் ராசிகளில் அடுத்து வர்றது கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்கள். கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்திற்கு உச்ச குருவாக வருகிறார். அப்படி ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய லாபம், இதுவரையிலும் கண்டிராத லாபம், அதை அடைய போகிறீங்க. பெரிய அளவுக்கு அந்த லாபத்தால் அந்த கோடீஸ்வரர் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். இதுவரையும் பார்த்திராத பணத்தை பார்க்க போகிறீங்க. உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு அவர் பாதகாதிபதியாக வரார். வித்தை, திறமை, சொந்த பந்தங்கள், சொத்துக்கள், அதற்கும் மற்றவங்க பார்ட்னர், சூழல், நட்புக்கள் இவங்களுக்கும் வரார். உங்களுக்கு கொஞ்சம் ஆகாதவர் அவர் 11ஆம் இடம் வர்றப்ப இவங்க வழியாலாம் நல்ல லாபத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. பட் அவங்கள்ட்ட உங்களுக்கு பிடிக்காது, சொந்த பந்தங்கள்னாலே உங்களுக்கு கன்னி லக்னம் கன்னி ராசிக்கு கொஞ்சம் பிடிக்காது, பயப்படுவீங்க, அளவோடு வச்சுக்குவீங்க, கூச்சமாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வேலையில் கவனமாக இருக்கக்கூடிய ஆளுங்க. மிதுனம் பேச்சில் அதிகம் கவனம் செலுத்தும், கன்னி பேச்சு இருக்காது, வீச்சு வேலையில் தான், வேலையில் கவனம். அதனால் சொந்த பந்தங்கள் பொதுவில் அதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, காரியம் உங்கள் காரியத்தை பார்த்துட்ருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதால அவங்க மூலமாக பெரிய அளவுக்கு லாபம் வரும்னா அவங்கள்ட்ட ஒரு அனுசரணையை ஏற்படுத்திக்கணும். உங்கள் இயல்பை கொஞ்சம் மாற்றிக்கணும்.
சொந்த பந்தங்களுக்கு ஒரு ஒரு உரிய மரியாதை, ஒரு இது நட்புகளுக்கு சூழலை மதிக்கிறது, சூழலை விழிப்புணர்வோடு செயல்படும், இதெல்லாம் மெடிடேட் பண்ணால் வந்துடும். பொதுவாக சுபக்கோள்கள் இருக்கிற இடத்த கெடுப்பாங்க, பார்க்குற இடத்துக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வாங்க. அதுவும் குரு பார்வை கோடி பெறும், அதுலேயும் உச்ச குருவாக பார்க்கிறார். உச்சத்தை தொடப்போகிறீர்கள். அதனால தான் கோடீஸ்வரர்கள் ஆக போகும் ராசிகள்ங்கிற தலைப்பை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 11ஆம் இடம் வரப்ப பெரிய அளவுக்கு லாபங்கள் வரும். அது முறையான லாபங்களாக நீங்கள் பார்த்துக்கணும். ரொம்ப அநியாயத்துக்கு லாபங்கள் வைத்தாக வம்பு. அது புதன் அப்படி பண்ணும். அது கொஞ்சம் யோசிச்சுக்கணும். ஓரளவு நியாயமான லாபங்களை அதுதான் நிலைக்கும். இல்லாட்டி எந்த அளவுக்கு அநியாயமாக வந்துச்சோ அதே மாதிரி அநியாயமாக வெளியில் போயிடும். செல்வம்ங்கிறது செல்வம்னு சென்று விடும். ஒரு முறையான வகையில் லாபங்களை பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட இருக்கிறவங்க, சகாக்கள், சகோதரர்கள், அவங்கள்ட்டையும் ஒரு நல்ல ரேப்போ கிரியேட் பண்ணிக்கணும். பொதுவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னி லக்னம்னா அது வேலையில் தான் குறியாக இருக்கும். வேலை இதில் இப்படி இருக்கிறப்ப சின்ன தொந்தரவு வந்தாலே வெடுக்குங்க. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அவர் பயந்தாங்குழி தான், ஆனால் ஒரு எரிச்ச வரும். டபக்கும்பாங்க, வித்தியாசமாக பேசுவாங்க, தடக்குன்னு பிஹேவ் பண்ணுவாங்க. அது கூட இருக்கிறவங்கள்ட்ட வச்சுக்கக்கூடாது. சகாக்கள், கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, கூடவே இருந்துட்டு உங்களை கவனிச்சிக்கிறவங்க, கூடவே இருந்து உங்கள் வளர்ச்சிக்கு உதவுவர்கள், அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவங்க வழியாக தான் நீங்கள் இப்போ கோடீஸ்வரர்கள் ஆக போகிறீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சகோதர சகோதரிகள்கிட்டையும் பிரச்சனை வேண்டாம். அவங்க வழியாக தான் நீங்கள் இப்போ கோடீஸ்வரர்கள் ஆக போகிறீங்க. இப்போ இனம் புரியாத ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரும். எந்த டாஸ்கையும் எடுப்பீங்க. இதுவரையிலும் பார்த்திராத பெரிய டாஸ்க்கு, பெரிய இது நம்மளால் முடியுமான்லாம் கவலைப்பட மாட்டீங்க. ட்ரை பண்ணிடுவோம், பார்த்துருவோம் என்ன ஆகுது அப்படின்னு அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் வரும். அது நல்லாவே இருக்கும். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் ஜாதக வெயிட்டு படி கொஞ்சம் கூட குறைச்சா இருக்கிறதும் பேலன்ஸ் ஆகிடும். ஜாதகம் வெயிட் இல்லைன்னா ஓவர் கான்ஃபிடென்ட் பிரச்சனை வந்துடும். ஜாதகம் வெயிட்டாக இருந்தால் ஓரளவு ஜெயிச்சு பந்தா விடுவீங்க. ஏப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செய்ய முடியும்னே நம்மளுக்கு தெரியாதுப்பா, என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 கான்ஃபிடென்ட் உங்கள்கிட்ட வரும். புதிய புதிய வாய்ப்புகள், புதிய புதிய சூழல், புதிய புதிய நட்புகள், புதிய புதிய தொடர்புகள், அவங்க வழியாலாம் லாபங்கள், பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம். புத்தி இப்போ வித்தியாசமாக வேலை பார்க்கும். ஏற்கனவே நீங்கள் புத்திசாலிகள் தான், இப்போ சூப்பராக வேலை பார்க்கும். அறிவார்த்தமான வேலைகளை, மற்றவர்கள் மதிக்கும்படியான காரியங்களை செய்வது, குழந்தைகள் வழியாக பெரிய அளவுக்கு நிம்மதி, சந்தோஷம், அதிர்ஷ்டம் கொட்டும். பணமழையாக அதிர்ஷ்ட பணமழை கொட்டுங்களாம் கன்னி லக்னம் கன்னிராசிக்கு. ஏன்னா உச்ச பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குற, நினைத்ததெல்லாம் நடக்கும். நீ பெருசாக உழைக்க கூட வேண்டாம், அந்த அளவுக்கு வேலை நடக்கும். நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற சூழல் வரும். என்னங்க அது, நான் நினச்சேன் அதுக்கேற்றபடி வாய்ப்பு வருது, இது வருது, தானாக நடக்குது, ஏதோ நான் செய்கிறேன். அப்படியே ஏதோ கூட்டத்தில் போகிறப்ப நம்ம காலே கீழே வைக்க முடியாது. கூட்டம் அழைச்சிட்டு போயிடும், இழுத்துட்டு போயிடும். அப்படியே மிதந்துட்டே போகிற மாதிரி. ஓவர் க்ரௌடாக இருந்தால் அது சிக்கலாகிடும். ஓரளவு கூட்டமாக இருக்கிறப்ப அப்படியே கூட்டத்தோடு போகிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள், நம்ம திரும்ப முடியாது. அந்த மாதிரி தன்மையில் இருக்கும். அது அதிர்ஷ்டமாக இருக்கும், நெகட்டிவாக மாறாது. அப்படி எல்லோருடைய ஒத்துழைப்பு, குழந்தைகளுக்கு நல்லது செய்கிறது, மனதிற்கு பிடித்த விஷயங்கள் நடக்கிறது. இப்போ கல்யாணம் நடக்குங்க. அந்த குரு இந்த 1 இயர்க்குள்ளே கன்னி லக்னம் கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும்னா, இப்போ கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான நல்ல மனைவி கிடைக்கிறது. அறிவான மனைவி, லாபம் கொடுக்கக்கூடிய மனைவி, அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய மனைவி. அதை போல் மற்றவர்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல பார்ட்னர். இப்போ வேலை தேடிக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல கல்வி, அதிக நினச்சி பார்க்காத மார்க்கு, நினச்சி பார்க்காத அமௌண்ட்டுக்கு வேலைக்கு சேர்றது, இதை மாதிரி மிகப்பெரிய அளவில் இவங்க பொருளாதார ரீதியாக பயணிக்க போகிறாங்க. என்ன, மற்றவங்களை ஸ்டடி பண்ணுறது, மற்றவங்களை பகைத்து கொள்வது வேண்டாம். ஏன்னா சனி பகவான் கண்டகச்சனியாக இருக்கிறார், குரு பெஸ்ட்டாக வேலை பார்க்குறார், ராகுவும் அதிரடி காட்ட வைப்பார்.
ஸோ உண்மையிலேயே மிகப்பெரிய அளவில் லாபங்களை பார்க்க போவது நீங்கள் தான். மிதுனம் பெரிய அளவுக்கு தன வருவாய் வருன்ட்டேன் எந்தெந்த வகையிலன்னு. நீங்கள் மிகப்பெரிய லாபம், கொஞ்சம் நியாயமாக வச்சுக்கோங்க லாபத்தை. ஓரளவு ரொம்ப அநியாயத்துக்கு 10 ரூபாய்க்கு வாங்கினதை 100 ரூபாய்க்கு விற்கிறது தப்பு இல்லை, கொஞ்சம் யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு வேலைக்கு நம்ம எத்தனை மணி நேரம் வேலை பார்த்துருக்கோம், என்ன ஏது, அதில் வேணால் ஒரு 2 பங்கு லாபம் வச்சுக்கலாம். பொதுவாக இதுக்கு எனக்கு கூலி, இதுக்கான எனக்கு இது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5000 ரூபா அப்படின்னா 10,000 ரூபா, 5 லட்ச ரூபா அப்படின்னா 10 லட்ச ரூபா. நீங்கள் 5 லட்ச ரூபாய் 50 லட்ச ரூபா, 5 கோடி ரூபா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வரும் பணம் வந்தபடியே போயிடும். ஏன்னா அவங்க என்னடா அது வேறு வழி இல்லை, வாங்க வேண்டியிருக்குன்னு அழுதுகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வாங்கினாங்கன்னா வம்பு. அது மிதுனத்துக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இது எல்லோருக்குமே பொருந்தும். உங்களுக்கு வரக்கூடிய பணம், பொருள், மற்றவங்களுடைய வைத்தறிச்சல், மற்றவங்களுடைய கண்ணீர், மற்றவங்களுடைய கஷ்டத்திலேருந்து வரக்கூடாது. ஏன்னா இது குரு தனக்காரகன். பொருள் இல்லை, பொருளுக்கு செல்வத்திற்கு உரியவன், சுபக்கோள். அதில் குறியாக இருந்துட்டிங்கன்னா கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்கள், சகோதரர்கள் சகாக்கள் வழி, குழந்தைகள் வழி, அதிர்ஷ்டங்கள் வழி, நல்ல சூழல், நல்ல பார்ட்னர் வழி மிகப்பெரிய லாபங்களை, வாழ்க்கையில் மறக்க முடியாத லாபங்களை அனுபவிக்கக்கூடியதாக மாறும். அதற்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். அடுத்து யோக உச்ச குருவால் கோடீஸ்வரர்களாக போகும் ராசிகளில் யார் வரா அப்படின்னா விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் வராங்க. இவங்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு. அப்படி புகழ் மேலோங்கும், மரியாதை, பெரிய அளவுக்கு திருப்தி, பெரிய அளவுக்கு ஒரு ஒளி வட்டமே தெரியும். ஏன்னா 9க்கு வர்றப்ப பூர்வ பாக்கிய ஸ்தானம், அதில் உச்சமாகிறார். யார்? உங்களுக்கு மிக சுபர், 2-5 குறையவன் உச்சமாகிறான். பொற்காலம்னே சொல்லலாம். இந்த ஓராண்டுகள் விருச்சிக லக்னம் தன்னை உணர்வது, அவரவர்கள் ஜாதக வலிமைக்கேற்றபடி அவர்கள் விருப்பங்கள் அத்தனையுமே அவர்களை அறியாமல் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகிறது. அந்த மாதிரி இந்த விருச்சிக குரு பண்ணுவார். உச்ச குரு இந்த விருச்சிகத்துக்கு அப்படி பண்ணுவார். ஏன்னா பூர்வ பாக்கியம்ங்கிறது போன ஜென்மத்தில் அப்படி புண்ணியம் பண்ணி கொண்டு வந்தது. நம்மளுடைய எஃபர்ட் கம்மியாக இருக்கும். ஜஸ்ட்டு என்னன்னு பண்ணியிருப்போம், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணியிருப்போம், ஜஸ்ட்டு அப்ளை பண்ணியிருப்போம், ஜஸ்ட்டு பரீட்சை எழுதியிருப்போம். ஆச்சரியமான ரிசல்ட், ஆச்சரியமான இதெல்லாம் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம், பேங்க் பேலன்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்கீங்கன்னு. அதை போன்று மிகப்பெரிய அளவுக்கு உங்களை அறியாமல் ஜஸ்ட் லைக் தட் நடக்கும். அப்போ தான் கடவுள் இருக்காரியா அப்படிங்கிறத உணர முடியும். விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்க, நம்ம கையில் எதுவும் இல்லைப்பா, நம்ம தான் பெறட்டுறோம், நம்ம தான் உருட்டுறோம், நம்மளால் தான் நடந்துச்சுங்கிறது கிடையவே கிடையாது. அது மிகப்பெரிய முட்டாள்தனம்ங்கிற அந்த ஞானம் கிடைக்கும். ஏன்னா உச்சகுரு அப்படி ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பார். அவர் இருக்கிற இடத்துக்கு, ஏன்னா சுபக்கோள்கள் இருக்கிற இடத்த கொஞ்சம் கெடுக்கும், பார்க்குற இடத்துக்கு மிகச்சிறப்பான பலன்களை செய்யும் அப்படின்பா. இப்போ இருக்கிற இடம் 9ஆம் இடம்னா அப்போ கடவுள் பக்தி வேண்டும், மெடிடேஷன் வேண்டும். அதை செய்ய விடாதபடி பண்ணுவார். பிஸியாக ஓயின்னு பந்தா விடுற மாதிரி ஒழுங்காக இது பண்ண முடியாதபடி இருக்கும். மெடிடேட் பண்ணிக்கங்க. ஏன்னா கட்டுறது கைமண் அளவு. என்ன தான் நீங்கள் படித்தவங்க, பெரிய திறமசாலிகள், பெரிய அறிவாளிகள், பெரிய அனுபவசாலிகள், எதுவாக வேணாலும் இருந்துக்கங்க, அது எல்லாமே லிமிட்டட் தான், கைமண் அளவு தான். கல்லாதது உலகளவும்பாங்க. அந்த கல்லாத அந்த உலகளவில் உள்ள விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு வெளிப்படும். அதை நீங்கள் உங்களுடையதாக்க மாற்றுவீங்க. அசகாய சூரர்களா ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்னு. ஓடி போகிறான்னா இருக்கிற இடத்துல நிற்க முடியல. சொந்த பந்தங்கள் இருக்கிற இடம், சொந்த நாட்டில், சொந்த ஊரில், அவன் வேற ஒரு இடம் போகிறப்ப அவன் எங்கேயாவது போய் பிச்சைக்கார மாதிரி, வேலைக்கார மாதிரி இப்படி தானே இருக்க முடியும். ஆனால் அங்கே போய் பிரம்மாண்டமாக சாதிக்க முடியும்.
இந்த குரு 9ஆம் இடத்துக்கு போனால் இருக்கிற இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு அனுப்பி பெரிய அளவுக்கு வளர்ச்சி, பாரின் ஈரின் வாய்ப்புகள் வந்தால் எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி அதிர்ஷ்டம். நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அது நடக்கும். ஏன்னா 5ஆம் பார்வையாக உங்கள் லக்னம் ராசியை பார்க்கிற, எதிர்பாராமல் நடக்கும். காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசி பூர்வ பாக்கியம்னாலே போன ஜென்மத்தில் பண்ணி வந்ததுன்னு இல்லை. நம்ம எதுவும் செஞ்சு பேங்க்கில் பேலன்ஸ் போடலை, டெபாசிட் பண்ணலை, ஆல்ரெடி டெபாசிட்டட். போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ணதுக்கு கிடச்சிருக்கு, அந்த டெபாசிட் இருக்குது, அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அப்படி ஒரு அதிர்ஷ்ட சூழல் உங்களுக்கு இருக்கும். ஒரு இனம் புரியாத தைரியம், தன்னம்பிக்கை மேலும். சகாக்கள் வழியாக கூட இருக்கிறவங்கள்ட்ட பகைச்சிக்க கூடாது. கூட இருக்கிறவங்க சகோதரர்கள் இவங்கள்ட்டையும் அப்படி ஒரு அனுசரணையாக நீங்கள் நடந்துக்கணும். குரு 3ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடத்தை பார்க்கறது கூட இருக்கிறவங்கள பகைச்சிக்க கூடாது. ஏன்னா அவங்க சப்போர்ட் இருந்தால் தான், இல்லாட்டி தனி மரம் தோப்பாகாதும்பாங்கல்ல, அதை பார்த்துக்கணும். கன்னி லக்னத்துக்கும் அது மாதிரி சொன்னேன், உங்களுக்கும் அப்படி. ஆனால் கன்னியை விட நீங்கள் கொஞ்சம் அதிர்ஷ்டக்காரர்கள். ஏன்னா உங்களுக்கு அவர் மிகவும் யோகாதிபதி, கன்னிக்கு கொஞ்சம் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறார். அதனால் போராடி பிரச்சனைகள் இருந்து சமாளித்து தான் நீங்கள் கன்னி பெரிய ஆள் ஆகிற மாதிரி இருக்கும். பட் விருச்சிகம் ஜஸ்ட் லைக் தட், எல்லாருமே அன்பாக இருப்பாங்க, பெரிய பெரிய பிரச்சனை இருக்காது, பெரிய இது இருக்காது. ஆனால் நீங்கள் தான் எப்பயாவது வெடுக்குன்னு ஆள், தேள் பைத்தியம்னு சொல்லி அதான் திட்டுவேன். வெடுக்குன்னு திட்டுவீங்க நல்லவங்க க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட. இதே வெளியே ஆளுங்கன்னா இடுக்கு சந்து பொந்தில் போய் ஒளிஞ்சிக்குவீங்க. அங்கேயும் கொட்டணும்ல, அங்கேயும் எதிர்க்கணும்ல, எதிர்க்க மாட்டீங்க, ஓடி ஒளிவீங்க, பயந்தாங்குழிகள் மாற்றி செய்வீங்க. ஏன்னா காலபுருஷத்துப்படி 8வது ராசிங்கிறப்ப செய்யக்கூடாதுன்னு நினைப்பீங்க, செய்வீங்க. உங்களை அறியாமல் 8னாலே விபத்து, எதிர்பாராமல் செய்வது. அதை பார்த்துக்கணும். கூட இருக்கிறவங்கள்ட்ட சகோதர சகோதரிகள்கிட்ட வச்சுக்கக்கூடாது. தொட்டது தொடங்குங்க. நீங்கள் எதை முயற்சி பண்ணுறீங்களோ, எதை சும்மா இனிஷியேட் பண்ணியிருப்பீங்க, சும்மா டச் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் தொட்டது தொடங்கணும். தொட்டது சக்ஸஸ் ஆகும். எதை வேணாலும் எடுக்கலாம், புதிய விஷயங்கள் வித்தியாசமாக. ஏன்னா உச்ச குருவாக பார்க்கிறார் 3ஆம் இடத்தை, எக்ஸலண்ட்டாக இருக்குது. 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தைகள் வழியாக மனதிற்கு பிடித்த அத்தனை விஷயங்களும் நடக்கும். ஏன்னா அதனால தான் குரு பார்வை கோடி பெறுங்கிறாங்க. உண்மையிலே கோடீஸ்வரர்கள்லாம் நீங்கள் மாறுவீங்க. இதுவரையிலும் பார்க்காத புகழ், பார்க்காத மரியாதை, எல்லாத்துலேயும் இந்த பணம் லிங்க் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இப்போ பொதுவாக உலகியல் ரீதியாக யாருக்கு அவ்வளவு மரியாதை இருக்குது? பெரிய படித்தவங்களுக்கு மரியாதை இருக்கா? ஓரளவு தான் இருக்கும். பணக்காரர்களுக்கு அவர் காரில் வர 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா காரில் இறங்குறாரு அப்படின்னா அதுக்கு இருக்கிற மரியாதை வேறு. ஆக பொருள் வழியாக தானே அந்த புகழ் மரியாதை வருது, அது கிடைக்கும். தனி விமானத்தில் இறங்குறாரு அப்படின்னா அதுக்கு ஒரு வெயிட்டு கூடும். ஸோ அந்த மாதிரிலாம் வாய்ப்புகள் உண்டு. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா முறையான வகையில் அத்தனை புகழையும் அனுபவிப்பீர்கள். அந்த புகழுக்கு ஏற்றபடி நீங்களும் மாறுவீங்க. சில்லறையாக இருக்க மாட்டீங்க, வடுக்கு திடுக்குன்னு பேசி ஏதாவது கெடுத்துக்க மாட்டீங்க. நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த புகழ்பட வாழ்தல்ங்கிறது புகழோட அந்த புகழுக்குரிய மரியாதைக்கேற்றபடி செயல்பாடுகள், பேச்சுக்கள், முயற்சிகள் எல்லாமே இருக்கும். இல்லாட்டி தேவையில்லாத இதை நம்ம சந்திக்கிற மாதிரி ஆகிடும். 5ஆம் இடத்தை பார்க்கறது நினைத்ததெல்லாம் நடக்கும். உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ணியா போதும், பெருசாக கஷ்டப்பட வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட் நடக்கும். சும்மா இனிஷியேட் பண்ணப்பா, சும்மா பார்த்தேன், சும்மா முயற்சி பண்ணப்பா அப்படின்னு ஆச்சரியத்தை பார்க்க முடியும். உண்மையிலேயே விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் அவங்களும் இதுவரை பார்த்திராத பணம், புகழ், மரியாதையை கண்டிப்பாக அந்த குரு பகவான் கொடுப்பார். அதற்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். அடுத்து யோக உச்ச குருவால் கோடீஸ்வரர்கள் ஆக போகும் ராசிகளில் யார் வரா அப்படின்னா மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்கள் வராங்க. இந்த மகர லக்னம் அண்டு மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாக அமர்ந்து உங்களை வேற பார்க்குறார். மற்றவங்க சூழல் வழியாக மாபெரும் அதிர்ஷ்டம் அடைய போகிறவங்க நீங்கள் தான். தொட்டது தொடங்கும். அப்படி ஒரு பரம திருப்தி. அப்பா எனக்கு ரொம்ப திருப்திப்பா,
ரொம்ப எனக்கு சந்தோஷம். எனக்கு அப்படியே முக்தி அடைஞ்ச மாதிரி இருக்கு. எல்லாவற்றிற்கும் கடவுளுக்கு நன்றின்னு சொல்ல போகக்கூடிய ராசியாக மகரம் மாறப்போது. பொருளாதார ரீதியாக நான் ஏற்கனவே சொல்லி அதான் கோடீஸ்வரராக போகும் ராசிகள்னு கொடுத்துருக்கேன். இதுவரை பார்த்திராத பணத்தை பார்ப்பார்கள். ஆரம்பத்திலேயே முன்னாடி உள்ள வீடியோவில் சொன்ன மாதிரி அன்றாடங்காட்சிகளாக இருக்கிறவங்க சில ஆயிரங்களே பார்த்திராதவர்கள் சில லட்சங்களை பார்த்திராத மாதிரி, சில கோடி ஒரு சில கோடிகளை பார்க்கவே இல்லைங்கிறவங்க பல கோடிகளை பார்க்கிற மாதிரி, ஒரு சில கோடிகளை பார்த்தவர்கள் பல 100 பல 1000 கோடிகளை பார்க்கிற மாதிரி கலக்கலாறு. மகர லக்னம் அண்டு மகர ராசி அன்புள்ளங்களுக்கு உச்சமாக குரு உங்களை பார்க்கறது தி பெஸ்ட் பீரியடு. அப்படி ஒரு முயற்சிகளில் பரம திருப்தி பரம சந்தோஷம் உங்களுக்கு இருக்கும். கடவுளுக்கு நன்றி, எல்லாம் அந்த பரம்பொருள் அருளால் நடந்திருக்கு அப்படின்னு. அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி சனி பகவான் அறியாமை நிறைந்த கோள், ஆனால் வேலைக்காரன் மாதிரி. அதனால் கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும். பொதுவாக சுபக்கோள்கள் இருக்கிற இடத்த கெடுப்பார்கள், சற்று கெடுப்பார்கள். பார்க்குற இடத்துக்கு மாபெரும் ராஜயோகத்தை சுபத்தை கொடுப்பாங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறப்ப சூழலை கெடுத்துக்கக்கூடாது, உங்கள் அறியாமையால் கெடுத்துக்கக்கூடாது, பார்ட்னரை கெடுத்துக்கக்கூடாது. பார்ட்னர்னா அது லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், கெடுத்துடக்கூடாது. நட்புகளை கெடுத்துக்கக்கூடாது. எல்லோர்ட்டையும் சரியாக உறவு வச்சுக்கணும். மரியாதை, அன்பு அது வேணும் எல்லோர்ட்டையும். அப்போ தான் நல்லது. மற்றவங்க சூழலை கெடுத்துக்கிட்டிங்கன்னாங்க ஒரு கை ஓசை வராது இல்லையா, சிக்கலாக மாறும். இதை ஒண்டி நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு லாபங்கள் வரும். ஏன்னா 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறேன். மற்றவர்கள் வழியால் பார்ட்னர் வழியா மாபெரும் லாபத்தை சம்பாதிக்க போகிறீங்க. இதுவரையிலும் பார்த்திராத லாபம். புத்திசாலிகள் போல் நீங்களும் சனி பகவான் அறியாமையால் ஓவரால் லாபத்தை பார்த்துடக்கூடாது. கொஞ்சம், ஏன்னா பேராசை பெருநஷ்டங்கிறது உங்களுக்கு பொருந்தும். ஏன்னா சர லக்னம் சரராசியாக வருது. ஏதோ 10 ரூபாய்க்கு வாங்கினதை 20 ரூபாய்க்கு விற்கிறதே ரைட்டு போனால் போது, நேரம் நல்லா இருக்குது 2 பங்குக்கு விற்கிறான்னு. இது பாட்டு 10க்கு வாங்கினது 50 ரூபாய்க்கு விற்கிறது, 500 ரூபாய்க்கு விற்கிறது. அதெல்லாம் அநியாயமாக போயிடும் இல்லையா. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மூதாதையர்கள்லாம் சொல்லி வச்சுருக்காங்க, பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சாங்க. இது மாதிரி அநியாயமாக வந்துச்சுன்னா வம்பு. அதுவும் இந்த கோடீஸ்வரர் ஆக போகும் ராசிகள் அத்தனை பேருக்கு நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுக்கு வரக்கூடிய பணம் மற்றவர்களுடைய ஒரு கண்ணீராக துன்பத்தொலிய அதுலேருந்து வரக்கூடாது. இந்த வட்டி கிட்டு வாங்குறவங்களாம் மிரட்டி வாங்குவாங்க பாரு, ஐயோ பாவம், அது அவங்க குடும்பத்தையே கெடுக்கும். நம்மளுக்கு வரக்கூடிய பணம் சந்தோஷமாக திருப்தியாக வரணும். நம்மள்ட்ட அப்படி கேட்டுக்கணும், இந்த பணம் பரவாயில்ல இல்லைங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, இல்லை ஏதாவது வீக்காக ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, இல்லாட்டி கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படிலாம் கேட்கணும். ஏன்னா உங்களுக்கு பாதகாதிபதி. ஓவராக லாபம் வந்துடும், அதனால் பல பிரச்சனைகளும் வரும். நீங்கள் அநியாயத்திற்கு லாபத்தை ஈட்டினீர்கள் என்றால் பரம்பரைக்கே கேடு வரும். அதெல்லாம் பார்த்துக்கணும். அறியாமையால் நீங்கள் பாட்டு ஓவராக பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பேராசை பெருநஷ்டம் அவ்வளோ வந்ததும் காலியாகிடும். அத்தனையும் அனுபவிக்க முடியாது. ஒரு செல்வம், ஒரு லாபம், இதெல்லாம் அனுபவிக்கிற மாதிரி இருக்கணும். அது பாட்டுக்கு இருக்குங்க, லாபம் இருக்குது, அனுபவிக்க முடியல. அதுதான் இந்த பெரிய பணக்காரர்கள் வியாதின்னு, இந்த சுகரை இதை சாப்பிட முடியாது, அதை சாப்பிட முடியாது, அதை லிமிட்டடாக சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது, இப்படி இருந்தால் எல்லாம் இருக்கும். இதுதான் இயற்கை. இருக்கிறவன் சாப்பிட முடியாது, சாப்பிட முடிகிறவனுக்கு இருக்காது. அதுக்காக போராட வைக்கும், உழைக்க வைக்கும். நீ சாப்பிட்ணுமா, சர்க்கரை உள்ளவன், நல்லா எக்ஸசைஸ் பண்ணு, இது பண்ணு அப்படிலாம் சொல்கிறாங்களே, அது போல தான் ரியல் லைஃப்பில் எல்லாத்துக்கும் நான் நோயை லிங்க் பண்ணி, ஏன்னா சர்க்கரை வியாதினா பாதி பேருக்கு மேலே இல்லை, 3/4 பேருக்கு மேலே இருக்குங்கிறதால அதை பற்றி நாலேஜ் இருக்குங்கன்னு அதை சொல்கிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக மற்றவங்க சூழல்கிட்ட பிரச்சனை பண்ணிக்காமல் அபரிமிதமாக, அப்போ தானே லாபம் கிடைக்கும். நீங்கள் இப்போ
சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். சின்னவங்க அலட்சியப்படுத்திடக்கூடாது, அறியாமையால் கெடுத்துக்கக்கூடாது. எல்லோர்கிட்டையும் நல்ல உறவு, நல்ல சூழலை சரியாக பயன்படுத்தி கொள்வது, அறியாமையால் விட்டுறக்கூடாது. வாய்ப்பு வர்றத, சூழல் வர்றத சரியாக பயன்படுத்திக்கிட்டு அபரிமிதமான லாபத்தை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. மனசில் வச்சுக்கோங்க. யாரையும் எதையும் பாய்ச்சக்கூடாது. எல்லாருக்கும் எல்லாமே கடவுள் துகள். அந்த விஸ்வரூப தரிசனம்ங்கிற மாதிரி எல்லாமே கடவுளாக தெரிவது. அப்படி தான் எல்லோரையும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு லாபம் வரும். பேராசை தவிர்க்கப்படும். அதுக்கு கொஞ்சம் மெடிடேட் பண்ணிக்கணும். மெடிடேட் பண்ணால் தான் இந்த விஸ்வரூப தரிசனம் மாதிரி உங்களுக்கு தெரியும். மற்றவங்க சூழல்லாம் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். உங்கள் லக்னம் அண்ட் ராசியை பார்ப்பதால் பரபரன்னு இருப்பீங்க. சும்மா இருக்க மாட்டீங்க. ஏற்கனவே நீங்கள் வேலைக்காரன் தான், இறங்கி வேலை செய்வேன். ஆனால் சோம்பேறி. இந்த சனி பகவான் சரியில்லைன்னா திருட்டுத்தனம், ஏமாற்றுத்தனம், சோம்பேறித்தனம், இது மாதிரி நெகட்டிவ்லாம் வரும். இப்போ அந்த நெகட்டிவ் அத்தனையும் போயிடும். பெரிய முயற்சிகள், அதற்காக ஓடுவது, உழைப்பது, அப்படி உங்களோட எக்ஸலன்ஸை காட்டுவீங்க. பக்காவாக இருக்கும். குரு பார்வை உங்கள் ராசியை பார்க்கறது, அத்துணை சுப நிகழ்வுகள் எல்லாம் தானாக நடக்கும். நீங்கள் நினைக்கவே வேண்டாம். நினைக்காததெல்லாம் நடக்கும். அப்போ தானே திருப்தி வரும். எப்போ நான் இதை நினச்சே பார்க்கலப்பா, இது எப்போ இந்த கஷ்டம் இருந்துக்கிட்டு இருந்துச்சுப்பா, அதை ஏப்பான்னு ஆச்சரியமாக இருக்கும். அப்படி ஒரு திருப்தி, அப்படி ஒரு நிம்மதி, சரியாக நிம்மதியாக தூங்கிறது. ஏன்னா எல்லா வகையிலையும் திருப்தி வந்துச்சுன்னா கடவுளுக்கு நன்றி சொல்லக்கூடிய தன்மை வரும். நீங்களும் முயற்சிகளில் எதுவும் தொட்டது தொடங்கும், எதை வேணாலும் முயற்சிக்கலாம். ஆனால் லாபத்தை ஒண்டி நியாயமாக லாபம் பார்க்குற மாதிரி கொஞ்சம் மனசில் வச்சுக்கணும். எந்த முயற்சியும் பண்ணிக்கலாம். சகோதர சகோதரிகள் விட்ட பகையும் வேண்டாம். அவங்க வழியாக தான் நன்மைகளை அடைய போகிறீங்க. சகாக்கள் வழியாக தான் நன்மைகளை நீங்களும் அடைய போகிறீங்க. ஏன்னா ஒன்பதாவது பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குற முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும். கோடீஸ்வரர் ஆகுவீங்க. இதுவரையிலும் நீங்கள் பார்த்திராத லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. மற்றவங்க ஒத்துழைப்பு ரொம்ப அதற்கு வேண்டும். நீ கொஞ்சம் நியாய தர்மத்திற்காக மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தி பெஸ்ட் பீரியடு. உண்மையிலேயே கோடீஸ்வரர் அந்தஸ்தை நீங்கள் பார்க்கலாம். அதற்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். அடுத்து யோக உச்ச குருவால் கோடீஸ்வரர்கள் ஆக போகும் ராசிகளில் யார் வரா அப்படின்னா மீன லக்னம் அண்ட் மீன ராசி அன்புள்ளங்கள் வராங்க. மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கு அவர் லக்னாதிபதியாக போய் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் உச்சமாகிறது சூப்பரான பீரியடு. எங்கே உச்சமாகிறார்? 5ஆம் இடம். நினைத்ததெல்லாம் நடக்கும். அது கூட கொஞ்சம் சுமார்னு சொல்லணும். நினைத்து பார்த்திராத வகையில் பெரிய அளவுக்கு உங்கள் தேவைகள் நிறைவேறும். பொருளாதார ரீதியாக லாபமாக கிடைக்கும். மரியாதை, புகழ். ஏன்னா உங்களுக்கு 7.5 சனி, ராகு, கேது எல்லாமே கொஞ்சம் அப்படியே சிக்கலாக இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ லக்னாதிபதி உச்சமாகிறது. இந்த குரு பயிற்சி உண்மையிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக உங்களை மாற்றும். பொருளாதார ரீதியாக பணத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அதிர்ஷ்ட மழை கொட்டுன்னு கொட்டும். ஏன்னா 5ஆம் இடத்தில் உச்சமாகிறார், பூர்வ புண்ணியஸ்தானம். இதனால் என்ன, சுபகோள்கள் இருக்கிற இடத்த கொஞ்சம் கெடுக்கும். பார்க்குற இடத்துக்கு மிகச்சிறப்பான பலன்களை செய்யும். 5ல் இருக்கிறப்ப புத்தி தடுமாறும், புத்தி குழம்பும். ஏன்னா நீங்கள் சேஃப்டி ப்ளே பண்ணக்கூடியவங்க. மீன லக்னம் மீன ராசி அன்புள்ளங்கள் அப்படியே ரொம்ப சேஃப்டி ப்ளே பண்ணுவீங்க. ஐயோ நம்ம வேண்டாம், சிக்கலாகிட போகுது, ஏதோ பேர் கெட்டுற போகுது, நிம்மதி சந்தோஷம் கெட்டுற போகுது, வேணாம் இருக்கிறது போதும், இதை வச்சு சமாளிப்போம், இல்லை பரவாயில்ல அது போதும். இப்படி தான் மனசு இருக்கும். அந்த புத்தியை வச்சு சுருக்கி கொள்ளாதீர்கள். மிகப்பெரிய இதுவரையிலும் பார்த்திராத பணத்தை பார்க்க முடியும். மிகப்பெரிய அளவுக்கு புகழை, மரியாதையை, அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும். மிகப்பெரிய லாபத்தை பார்க்க முடியும். ஏன்னா 5ல் இந்த புத்தி உங்களை ரொம்ப சுருங்கும். போதும் லிமிட்டடாக ஏன் தேவையில்லாமல் ரிஸ்க் வேண்டாம், நம்ம நிம்மதி ரொம்ப முக்கியம்,
ஏன் ரொம்ப இழுத்து போட்டுக்கிட்டு ஏன் பிரச்சனை, வேண்டாம் வேண்டாம் அப்படிங்காதீங்க, அதை மாற்றுங்க. ஏன்னா புத்தியில் அதை மாதிரி தடுமாற்றம் பிரச்சனைகள் கொடுப்பார். ஆனால் அவர் 9ஆம் இடத்தை பார்க்குறப்ப கடவுள் இருக்காரியா அப்படிங்கிறது உணர முடியும். இவ்வளவு கஷ்டம், ஜென்மசனி எப்படி படுத்துனுச்சு, இதுவரையிலும் சொந்த பந்தங்கள், சொத்துக்கள், வேலை, தொழில் ரீதியாலாம் என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, ஐயோ நிம்மதியே இல்லாமல் இருந்தேன். 12ல் இருக்கிற ராகு தூக்கத்தை கெடுத்தாருங்க. நல்ல மெடிடேட் பண்ணவங்களுக்கு கேது யோகத்தை கொடுத்துருப்பார். இல்லாட்டி அவர்களுக்கு ஆராய்ச்சி, எல்லாத்துலேயும் பயம், எங்கும் பயம், எதிலும் பயம், என்ன நடக்கும்னு பீதி, ஓவர் ஆராய்ச்சி, ஓவர் சந்தேகம், ஓவர் குழப்பம், பைத்தியம் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அப்படியே மாறும். ஆச்சரியமான ரிசல்ட்டை. ஏன்னா உங்கள் லக்னாதிபதியாக வரார் இல்லையா. ஏன்னா பொதுவாகவே சொல்லுவாங்க, யோக கோள்கள்லாம் நல்லா வலுத்து இருந்துச்சுன்னா நன்மைகளை கொடுத்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு லக்னாதிபதி ராசி அதிபதி வலுக்கணுமாங்க. உங்களுக்கு அந்த லக்னாதிபதி ராசி அதிபதியாக வரக்கூடியவர் வலுத்திருக்கார், பக்காவாக இருக்கார், அதிர்ஷ்டம் கொட்டும். உங்கள் புத்தியால் அதை கெடுத்து கொள்ளாதீர்கள், லிமிட் பண்ணாதீங்க. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா எல்லாம் கடவுள் அருள், கடவுள் மைண்ட்லேயே ஏற்றிக்க மாட்டீங்க, கர்வமே வராது, பயம் வராது. இந்த ஈரட்டா, ஏன்னா உபய லக்னம் உபய ராசியில் நீங்கள் உபயம்னாலே இப்படியும் அப்படியும் இருக்கிற தன்மை மாறும். நடுப்புறதுங்க எல்லாம் கடவுள் வரதை ஏற்றுக்கும் அப்படின்னு உள்ளுக்குள்ளே அந்த சமநிலை வந்துடும். நெகட்டிவாக இப்படி அப்படியும் யோசிச்சுட்டு இருக்க மாட்டீங்க. மெடிடேட் பண்ணாதான் நல்லது. உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார் குரு. நம்மளால் இல்லைப்பா, நம்ம தான் அறிவாளி, நம்ம தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம்னு நினச்சிக்கிட்டு சரி நல்ல நல்ல வாய்ப்புகளுக்கு எடுத்துட்டோமே, நம்ம லைஃபே வீணாகிட்டோமேன்னு வயசான காலத்தில் நினைக்கக்கூடாது. இப்பயே களத்தில் இறங்கியே வரக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் தொடுங்க, வேலை செய்யுங்க. அவன் அருளால் அத்தனையும் நடக்கும். அந்த பூர்வ பாக்கியம் வேலை பார்க்கும். பூர்வ பாக்கியம்னாலே போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ணி வச்ச புண்ணியங்கள் அப்படி பேங்க் பேலன்ஸ் மாதிரி ரெடியாக இருக்குது. நம்ம பேங்க்கில் பேலன்ஸ் டெபாசிட் இருக்குன்னாக்கா ஈஸியாக எடுத்துக்கலாம்ல, பயன்படுத்திக்கலாம்ல. அது மாதிரி பயன்படுத்தக்கூடிய நேரம். அப்போ அதனால தான் கடவுள் இருக்காரியா அப்படின்னு உணர முடியும். அது மெடிடேட் பண்ணால் தான் அந்த ஞானம் கிடைக்கும். அபரிமிதமான உச்ச லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ரொம்ப நியாய தர்மம் பார்த்துக்கிட்டு இவங்க தான் அந்த அநியாயமாக லாபத்தை பார்க்க மாட்டாங்க. குரு அல்லவா, குருன்னா எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கக்கூடிய தேவகுரு. இவங்க தான் சரி 10 ரூபாய்க்கு வாங்கணும், அவர் 10% லாபம் வச்சுக்கோம், 11 ரூபாய்க்கு விற்போம்பாங்க. பிச்சைக்காரத்தனமாக திட்டுற மாதிரி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, நீங்கள் மாற்றிக்கிங்க. அட்லீஸ்ட் 2 பங்கு விற்கலாம். அதுக்கேற்றபடி புண்ணிய காரியங்கள் செஞ்சுக்கங்க. இதே மகரமாக இருக்கட்டும், நான் சொன்ன மிதுனம், கன்னி, இதெல்லாம் 1க்கு 10 பங்கு விற்கும். 10 ரூபாய்க்கு வாங்கினது 100 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு கூட விற்க தயங்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி யோசிக்காதீங்க. 10 ரூபாய்க்கு 10% போதும், 15% போதும். 100 ரூபாய்க்கு வாங்கினதை 110 ரூபா 115 ரூபான்னு விற்கணும்னு நினைக்காதீங்க. அட்லீஸ்ட் 200 ரூபா 300 ரூபா அப்படி. அந்த மாதிரி சூப்பரான நேரம். அது செஞ்சுக்கங்க, நல்லதும் செஞ்சுக்கங்க. கில்ட்டி வேணாம், ஐயோ அநியாயத்துக்கு லாபம் சம்பாரிச்சா வம்பாச்சே அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. 4 பேருக்கு நல்லது பண்ணிடுங்க. ஆனால் உங்களுக்கு இந்த கோடீஸ்வரர் ஆக போகும் ராசிகளுக்கு அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்கிறேன். உங்களுக்கு எல்லோருக்கும் வலியுறுத்துறது, உங்களுக்கு பணம் வருது இல்லையா, அந்த பணம் மற்றவர்களுடைய கண்ணீரால், மற்றவர்களுடைய கஷ்டத்தால், மற்றவர்களுடைய வெறுப்பால் வரக்கூடாது. சந்தோஷமாக வரணும் அந்த பணம். அப்போ தான் அது நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கண்ணீரால் வந்துச்சுன்னா அந்த செல்வம் கண்ணீராலேயே போகும். அழுதுகிட்டே நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஆகும். கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பக்காவாக இருக்கும். மிகப்பெரிய அளவுக்கு லாபத்தை பார்க்க போகிறீங்க. பிச்சைக்காரத்தனமான, அதனால தான் இந்த வேர்டை போட்டேன். ரொம்ப நியாய தர்மம் பார்த்துட்ருக்காதீங்க. நியாய தர்மம் பாருங்கள், இருக்கு, பார்க்க வேண்டியது தான். அதுக்கு தான் அநியாயம் பண்ணுங்கன்னு சொல்ல வரல, பணத்துக்கும் தான் சொல்லிட்டேனே. மற்றவங்க கஷ்டம் இல்லாதபடி கொஞ்சம் ஓரளவு நியாய தர்மம். ஏன்னா உலகத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்து தான் இருக்கும். நான் அந்த குரு ஆதிபத்தியம் அதிகம் உள்ளவங்களுக்கு, என்கிட்ட ஆலோசனை வர்றவங்களுக்கே சொல்லுவேன்,
எந்த அளவுக்கு கடவுளுக்கு பயந்துட்டு நியாய தர்மத்தை கடைபிடிக்க முடியுமோ கடைபிடிச்சிக்கங்க. மற்றவங்கள்ட்ட குறிப்பாக எதிர்பார்க்கக்கூடாதுன்னு. அடுத்த கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல் என்னென்னா, அந்த குருவில் என்ன பண்ணணும்னா எல்லோர்ட்டையும் நல்ல பேர் எடுக்கிறதுக்கு கேட்காமையே உதவி செய்கிறது, கேட்காமையே ஆலோசனை கொடுக்கறது பண்ணுவீங்க. அது நல்லது தான், புண்ணியம் வரும். ஆனால் நீங்கள் பண்ணுற தப்பு என்ன, உங்கள்கிட்ட பிச்சை எடுத்தவங்கள்ட்டே போய் செக் பண்ணுவீங்க. தட் இஸ் திட்டுற மாதிரி சொல்லுவேன், மனசில் பதியணுன்ட்டு. உங்கள்கிட்ட உதவி கேட்டவங்க முடியாமல் உதவி கேட்டிருக்காங்க, அவங்கள்ட்டே போய் நம்ம ஒரு பெரிய உதவி செஞ்சுருக்கோம், சின்னதாக ஒரு உதவி கேட்டு பார்ப்போம், நம்ம மேலே அன்பு இருக்கா நன்றி இருக்கான்னு செக் பண்ணிங்கன்னா அது அவங்கள்ட்ட போய் பிச்சை எடுக்கிற மாதிரி. அது மனசில் புரிஞ்சிக்கங்க, நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. அந்த ஞானத்தை கொடுப்பார், அபரிமிதமான லாபத்தை கொடுப்பார். 9ஆம் பார்வையாக உங்கள் லக்னம் ராசியை பார்ப்பதால் தொழில் வேலை ரீதியாக நீங்கள் யார், நீங்கள் ஒரு அப்பா டக்கர்னு வெளிப்படுத்திடுவேன். நினைத்ததெல்லாம் நடக்கும். நீங்கள் வெளிப்படுவீங்க, வெளியில் தெரியுவீங்க, பாப்புலர் ஆவீங்க. இதுவரையில் ஒளிஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ பாப்புலர் ஆவீங்க. தைரியமாக இறங்கி செய்யுங்க, புத்தியை வச்சுட்டு பயப்படாதீங்க. எல்லாம் அவன் அருள், அவன் போட்ட பிச்சை அப்படின்னு. நல்லது நடந்து இது வர்றப்ப ஹெட் வெயிட்டும் ஏற வேண்டாம், உங்களுடைய இயல்பான வீக்னஸ்லேயும் நீங்கள் இருக்க வேண்டாம். அப்போ தான் கோடீஸ்வரர்களாக மாறுவீர்கள். அந்த பணத்தை 4 பேருக்கு நல்லது பண்ணுங்கள். அதிகமாக பணம் வர்றப்ப அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. உங்களுக்கு இந்த திருப்தி சந்தோஷம்தான் முக்கியங்கிற நிலைமை இருக்கும். அது எக்ஸலண்ட்டாக கிடைக்கும் பொருள் ரீதியாக. நன்றி அன்புலங்களே. கோடீஸ்வரர் ஆக போகும் அந்த ராசிகளான மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம் அண்ட் மீனம், இந்த 5 ராசிகளுக்கும் என்னுடைய வேண்டுதலையும் அந்த ஆசீர்வாதங்களை அவங்களுக்காக நான் நல்லா வேண்டிக்கிறேன். அந்த பொருளை மிகப்பெரிய அளவுக்கு ஈட்டி தான் அனுபவிப்பது மட்டுமல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் கொடுத்து அனுபவிக்க வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.